அந்த அப்பாவோட வார்த்தைகள் எந்த அளவுக்கு சத்தியமானது அப்படின்றது இந்த பிரேத பரிசோதனை ரிசல்ட் இருக்குல்ல, இதை பார்க்குறப்போ லிட்டரலாக தெரிஞ்சிடும். ஐசிஐ டெஸ்ட் இருக்கு பாருங்க, அது ஒரு பக்கம் கண்டக்ட் பண்ணப்படுறது, இதை தாண்டி வந்திருக்க ரிசல்ட் தான் இது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக ஆகாஷோட உடம்புல 28 வகையான வெளிப்புற உட்புற காயங்கள் இருந்துச்சாமா. அடிக்காமல் இப்படி இவ்வளோ காயங்கள் வரும். ஆகாஷோட வலது கால் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் இருக்க எலும்புகளில் முறிவு ஏற்பட்டிருக்குன்னு அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. அதில் தசை, நரம்புகள், ரத்த நாளம்னு இதெல்லாம் சேதமடைஞ்சிருக்கான். அப்போ அடித்த இடத்துல பெருசாக அடிச்சிருக்காங்க தான் அர்த்தம் இதுக்கு. 45 சென்டிமீட்டர்ஸ் இன்ட்டு 12 சென்டிமீட்டர்ஸ் இந்த அளவில் ரத்தம் உறைஞ்சி போன காயமும் அங்கே தென்பட்டிருக்கு. கை, முழங்கை, முழங்கால், தொடையில் சிராய்ப்புகள் இருந்திருக்கு. சின்ன சின்ன கீறல்களையும் பார்த்துருக்காங்க. மூளையோட முன்பகுதி இருக்குல்ல, இதில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது உறுதி செய்யப்படுது. இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம், அந்த பையனோட நுரையீரலும் சரி இதயமும் சரி வீங்கிய நிலையில் இருந்திருக்காங்க. இதெல்லாம் பிரேத பரிசோதனை சார்ந்து வெளியே வந்திருக்க ரிப்போர்ட் முடிவுகள். இதை கேட்குறப்ப உங்களுக்கே ஒரு மாதிரி ஆதங்கம் பெருசாக ஏற்படுதா? நம்ம வீட்டில் நடந்த மாதிரி தெரியுதா? ஏழை மக்களின் நடந்தால் அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக பேசி தான் ஆகணும். பணக்காரன் கூட பைசா வச்சு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி யாராவது பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. ஏழைப்பாடு எங்கே போவாங்க? எல்லாருக்கும் இருக்க ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, நீதி நம்மளுக்கு நிலைநாட்டப்பட நீதிமன்றத்தை செய்யுன்றதான். அது வரைக்கும் புஷ் பண்ணி கொண்டு போகலாம். அப்போ நாமள இருந்து என்ன பிரயோஜனம்? இது வரைக்கும் இந்த விவகாரத்தில் போலீஸ் அஃபிஷியல் சில பேர் மேலே கொலை வழக்குகள் பதிவாகி இருக்குது. கொலை குற்றச்சாட்டின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 66 நாட்கள் ஆயிடுச்சு மக்களே, லிட்ரலா. ஆனால் இன்னும் ஆகாஷோட உடலை வாங்கலை. முக்கியமான விஷயமே இதுதான். இன்னும் ஆகாஷோட உறவினர்கள் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுடுச்சு, ஆனால் இந்த இஷ்யூவில் இன்னும் முடிவு எட்டப்படலை. இதுக்கு காரணம் என்ன? இன்னும் போராட கைது செய்யப்படலை. ஏன்னா அவங்க சைடில் தெளிவாக ஒன்று கேட்குறாங்களே, எங்கள் வீட்டு பையனை இழந்திருக்கோம், இன்னும் எவ்வளோ கொடுமை, இதே போல் நிறைய குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கோம், சம்மந்தப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரிகள் விடக்கூடாதுன்னு எல்லாரும் கைது பண்ண சொல்லி இந்த அளவுக்கு தீர்க்கமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு தீர்க்கமாக அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவர்கிட்ட தான் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இப்போ இருக்குது. ஏன்னா இப்போ அமைச்சரவை சார்ந்த லிஸ்ட்டை வெளியிட்டாங்க பார்த்தீங்களா, அதில் சிஎம் அவர்களுக்கு உண்டான அந்த முக்கியமான பொறுப்புகள் இருக்குல்ல, அந்த மினிஸ்ட்ரி சார்ந்து, அதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேறு யார்கிட்டயும் இல்லைங்க, சிஎம் அவர்கள்கிட்ட தான் இருக்குது. அவரோட ஆக்ஷன் இருக்குல்ல, இதுக்கு தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது போல் கஸ்டடி டெத் எதனா நடக்குது அப்படின்னா அந்த டைமில் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்கிறேன், எந்த அளவுக்கு அதை பற்றி பேசியிருக்காங்க, ஆதங்கப்பட்டிருக்கான்னு நம்ம லிட்டலாக பார்த்துருக்கோம். அப்போ ஏற்பட்ட ஒருத்தவங்க இப்போ தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க சிஎம்மாக இருக்காங்கனாக்கா, அவர் லீட் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதில் இருக்கவங்க மேலே கரை படிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அந்த கரையை தொடச்செடுக்க வேண்டியது முதலமைச்சரோட கடமை இல்லையா? எத்தனை பேர் தவறு செய்திருக்காங்களோ அவங்க மேலே ஃபுல்லாக ஆக்ஷன் எடுக்க வேண்டியதும் இவரோட தலையாய கடமை இல்லையா? அதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க சிஎம் அவர்கள் அப்படின்ட்டு.